Very good evening to all the 12th standard students. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரூட்ஸை வச்சு சால்வ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதனுடைய சால்விங் மெத்தட் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி ரூட்ஸை கண்டுபிடிச்சது, ஏபி மெத்தடில் எப்படி கண்டுபிடிச்சோம் அண்ட் ஜிபி மெத்தட், அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸில் கொடுத்துருந்தா அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அது எந்த ஈக்குவேஷன்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் polynomial equations with no additional information அந்த ஆர்டரில் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது in terms of exercise 3.5க்கு முன்னாடி பிஃபோரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதாவது that is mean for rational root theorem சொல்லுவாங்க. அப்போ rational root theorத்தை எப்படி அப்ளை பண்ணுறது, then will be find out the result, will be consider the polynomial. இப்போ 2 அப்ளை பண்ணும்போது இந்த polynomial equal to 0. அப்போ therefore then we will say about the x minus 2 is a one of the factor ன்னு சொல்லுவோம். ஓகேவா, this easily can do the prove the problems. Okay, and next இன்னைக்கு questions ஒன்று ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த given equations will be find out the solve. எப்படி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ p of x does not denotes the polynomial in the equation. அப்போ p of x வந்து நான் polynomial equation கன்சிடர் பண்ணுறேன். p of 2 அப்ளை பண்ணும்போது then the polynomial equal to 0 and 2 is a root of the polynomial equation சொல்லிக்கலாம். அப்போ to find the other roots, இப்போ one of the root will be calculate. அப்போ other root எப்படி கண்டுபிடிக்கலாம், we can divide. அப்போ the given polynomial நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன்னாக்கா x minus 2 ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ x minus 2 ஆல் டிவைட் பண்ணும்போது then the quotient of the terms என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x square minus 3x minus 10 கிடைக்குது. அப்போ therefore அந்த terms நான் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து we get the minus 2 and 5 are the another roots எனக்கு ஃபைண்ட் இட் ஆகும். அப்போ therefore the டோட்டலாக எத்தனை ரூட்ஸ் எனக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் எனக்கு என்ன இருக்குது 3 இருந்துச்சுன்னா 3 roots will be calculate about 2 minus 2 5 are the solution of the given equation. அப்போ நான் எதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் it will be satisfy the given equation. Okay, it is clear about இதுதான் in terms of ஃபைனலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷனல் ரூட் தியரம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷனல் ரூட் தியரத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா let an x power n plus a and so on a1x plus a0 with an is not equal to 0 and a0 is not equal to 0 be a polynomial with integer coefficient if p by q, that is p comma q is equal to 1 இருந்துச்சுன்னா is a root of the polynomial சொல்லிக்கலாம். அப்போ then p is a factor of p a0 and q is a factor of an. That is the condition for p is a factor of a0 and q is factor of an. அந்த கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்து then will be prove the result. Okay, என் மாடலில் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். என்ன மாடலில் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ரூட்ஸ். இப்போ இந்த ரூட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது ரேஷனலைஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். அக்கார்டிங் டு அவர் நோட்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஏஎன் என்ன எடுத்துக்கலாம் 2 அண்டு a0 என்ன வருது பாருங்கள் 3. அப்போ p by q is a 0 of the polynomialனாக்கா then as p comma q equal to 1. அப்போ p must எனக்கு p comma q equal to 1னாக்கா அப்போ p must divide 3 இருக்கணும் and q must divide 2 இருக்கணும். ஏன்னா in terms of p by q அந்த ஆர்டரில் எடுக்கும்போது then will be taken about. அப்போ clearly the possible values of p are 1 minus 1 3 minus 3. ஏன்னா in terms of possible எனக்கு divisible போது 1 எடுத்துக்கலாம் and also அந்த terms நான் எடுத்துக்கலாம் 1 minus 1 3 minus 3 and also the possible values of q are பார்த்தீங்கன்னா 1 minus 1 2 minus 2. அப்போ using this p and q can form the only the fractions ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எனக்கு அந்த ஃப்ராக்ஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃப்ராக்ஷன்ஸில் then will be consider about plus or minus 1 by 1 plus or minus 1 by 2 plus or minus 3 by 2 plus or minus 3 by 1. ஓகே, இந்த ஆர்டரில் நான் எடுத்துக்க போகிறேன். அமாங் தீஸ் 8 பாசிபிலிட்டிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஃப்டர் வெரிஃபைங் நான் அதை என்ன பண்ண போகிறேன், வெரிஃபை பண்ண போகிறேன். ஏதாவது எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைக்கிது. இது இஸ் ஆல்சோ எல்லாமே எனக்கு p by q ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரூட்ஸில் வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். we get minus 3 by 2 is the only rational zeros. ஓகே, மற்ற எது இருந்தாலும் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா this is not a rationals என்ற ஃபார்ம் ஆகுது. to find the other zeros we divide the given polynomial then we get 2x plus 3 and get x square plus 1 is the quotient the 0 remainder. அப்போ solving x square plus 1 equal to 0 we get imaginary root I and minus I as a root. எனக்கு இமேஜினரியில் கிடைக்குது. those we have the 3 roots are minus 3 by 2 minus I and plus I are the roots of the given polynomial equation சொல்லிக்கலாம். ஓகேவா, it is clear about. And also
reciprocal equation. எப்படி reciprocal equations find out பண்றது? Let alpha be a solution of the equation. Alpha be the solution of the equation. இப்போ நானே எடுத்துக்கிறேன் alpha வந்து solution of the equation. Does not equal to 0 கண்டிஷனில் எடுத்துக்கிறோம். ஏன் does not equal to 0 எடுத்துருக்கோம்? Suppose equal to 0 இருந்ததுன்னா only for constant equal to 0 வரும். ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு கண்டிஷன். அதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 எடுத்திருக்காங்க. அப்போ கிவன் பாலினாமியல் எடுத்து அப்ளை பண்ணுறோம். தென் சப்ஸ்டியூட்டிங் 1 by alpha again another one polynomial then will be replaced that is equal to 0 by any value that is equal to 0. அப்போ therefore 1 by alpha is also a solution of the given equation 1. அப்போ எனக்கு 1 ஈக்குவேஷனில் கிடைச்சிருக்குன்னா we can similarly another terms of alpha is the solution of the given equation. But therefore one of the solution எனக்கு கிடைச்சதனால then will be reduce of the term. What about will be reduce of the terms? That is will be considered the equation terms of 2x power 5 minus 3x power 4 and minus 4x power cube plus 4x square minus 3x minus 2 equal to 0. But then the 1 by alpha is also a solution of the given equation 2 then will be satisfied. Okay, it is clear about. And see the definition in a conditions for the using the definition for type 1 and type 2 method ல எடுத்துப்பாங்க. அந்த type 1 and type 2 method ல ஏன் இந்த terms கன்சிடர் பண்றாங்க? given a polynomial p of x of degree n இருந்துச்சுனா is said to be a reciprocal polynomial if one of the following conditions is true. அப்ப one of the conditions என்னன்னு பாத்தீனா p of x is equal to x power n p of 1 by x. அதே போல p of x is equal to minus x power n into p of 1 by x. அப்ப applying a polynomial degree p of x is degree n is said to be reciprocal polynomial இருந்துச்சுனா it is considered for the type 1. If p of x is equal to then will be taken about. அப்ப is called a reciprocal equation of the type 1 ன்னு சொல்லிக்கலாம். அதே செகண்ட் ஒன் இருந்துச்சுனா is said to be a reciprocal polynomial of type 2 இருந்துச்சுனா p of x is equal to minus x power n p of 1 by x then will be considered is a called about reciprocal equation of the type 2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? both are it will be equivalence என்ற ஆர்டர்ல நம்ம எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா? இந்த தியரம்ல another one term சொல்லிருக்காங்க. a polynomial equation கொடுத்திருக்காங்க general polynomial this is a reciprocal ன்னு சொல்லும்போது if and only if condition one of the following two statements is true. That is mean for a naught a n எனக்கு ஈக்குவலன்ஸா வரும். a n minus 1 a 1 equal and a n minus 2 a 2 equal and so on the condition. அப்படி இருக்கலாம். nothing but minusல எனக்கு ஈக்குவலன்ஸா வந்துச்சுனா it is another one statement is true of the condition. Okay, இப்போ first will be considered the theorem proof என்னன்னு கொடுத்திருக்காங்க பாத்தீனா given polynomial எடுத்துக்கலாம் p of x ன்னு கிடைச்சிரும் and another one terms replacing x பதிலா நான் replace பண்றேனா 1 by x in here termsல replace பண்றேன். Then we get the equation. அப்ப then replacing about therefore that is equal to multiplying the both the side என்ன பண்ண போறேனா x power n ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப x power n into p of 1 by x is equal to அப்ப எனக்கு அகைன் என்னது எனக்கு p of 1 by x ன்னு வேல்யூவிலே கிடைக்குது. அப்ப both are is a reciprocal equation implies about அதாவது double implies நாக்கா that is if and only if conditionல எனக்கு satisfy ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப therefore 1 and 3 are same. அப்ப therefore then the conditions will be equivalent to then lambda, therefore lambda is equal to taken about positive 1 and negative 1. Okay, அந்த ஆர்டர்ல வரும். therefore then will be first case lambda is equal to 1 ன்னு எடுத்துக்கலாம் and the second case lambda is equal to minus 1 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப first caseல எடுக்கும்போது a n is equal to a naught கிடைக்கும். அதே பாசிட்டிவ் வேல்யூஸ்ல both are equivalence ன்ற ஆர்டர்ல கண்டினியூஸா சொல்லிட்டே போயிடலாம். it is a equation from the first beginning of the terms. Okay, and second caseல பாத்தீங்கன்னா lambda is equal to minus 1 ன்னு சூஸ் பண்றீங்கனாக்கா then we will get the equations of the terms negative of the conditionsல வரும். it is opposite signல வரதுனால it is also it is equivalence ன்ற ஃபார்ம்ல ஆன்சர்ஸ்ல ஃபைனல் பண்ணி முடிச்சிருப்பாங்க. Okay, it is clear about. Okay, we'll see the exercise 3.27 sorry example 3.27.
Solve the equation 7x cube minus 43x square equal to 43x minus 7. It is a consider the given cubic equation consider பண்ண போறேன். அப்ப cubic equation மாத்தும்போது negative and positive inside that side goes to negative, negative that side goes to positive. Okay. அப்ப in this order ல எடுத்ததுக்கு அப்புறம் this is the degree of the polynomial equation type 1 ன்ற இடத்துல எடுத்துக்கிறேன். அப்ப therefore those minus 1 is the solution of the hence the given equation. அப்ப x plus 1 is a factor. அப்ப நான் என்ன பண்ண போறேன் divide பண்ணி another two factors கண்டுபிடிக்க போறேன். That is a quotient. இது எனக்கு factorize பண்ணும்போது that is will be consider the term 1 by 7 and 7 உங்களுக்கு roots ஆ கிடைக்கும். அப்ப therefore the solutions of the given equations for minus 1 1 by 7 7 உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகி கிடைக்கும். And another one question கொடுத்திருக்காங்க பார். Solve the given following equation. இங்க பவர் ஈவன் டிகிரில கொடுத்து then the given equations கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு எப்படி கால்குலேட் பண்றது? And the solutions will be taken about type 1 even degree reciprocal equation எடுத்துக்கலாம். அப்ப even degree reciprocal equation hence it is can be written as நான் என்ன பண்ண போறேன் x ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்து then will be factorize the term. அப்ப x ஸ்கொயர் வெளியில எடுக்கும்போது x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் minus 10 into x plus 1 by x plus 26 equal to 0. But therefore since x is not equal to 0 we get the resultant of the terms y is equal to x plus 1 by x. Above y x square plus 1 by x square பலா replace பண்ணும்போது y square minus 2 னு உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஆர்டரை எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். இந்த ரெண்டு சொல்யூஷனை வச்சு நான் என்ன பண்ண போறேன் மறுபடியும் another two solutions will be calculate about. அதை எடுத்துட்டு போய்ட்டு x plus 1 by x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். Then will be replace about another two solutions. Again in terms of y equal to 4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது another two solutions. Therefore both are plus or minus terms ல கிடைக்குதுனால எனக்கு எத்தனை ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 ரிசல்ட் உங்களுக்கு ஆன்சர்ல ஃபைண்ட் இட் ஆகி கிடைக்குது. ஓகேவா? These consider the given equations of the solution. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா நான் polynomial equations. அதாவது that is mean for non polynomial equation என்ன? Non polynomial equation can be using polynomial equation. அதாவது as an example சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா given the one of the equations கொடுத்திருக்காங்க root of 15 minus 2x equal to x. அப்ப first we note that it is not a polynomial equation. ஏன்னா in terms of fractionல வந்துச்சுனால it is a not a in terms of powerல எனக்கு ரேடிக்கல் ஃபார்மில் வந்துச்சுனால இட் இஸ் ஏ நாட் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன்ன்றதை நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இது நாட் ஏ பாலினாமியல் சொல்லலாம். இப்போ டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுக்கும்போது அப்போ என்ன ஆகுது எனக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 15 equal to 0. This is a polynomial. அப்போ therefore from the given equations நான் என்ன பண்ண போகிறேன்னா அனலைஸ் பண்ணி you will be clearly solve over பண்ணும்போது then the given get the two solutions for 3 and minus 5. About the assigning the only non-negative values for போது பார்த்தீங்கன்னா root of the terms வந்துச்சுன்னா then x is equal to 3 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அப்போ therefore that is x is minus 5 is also a solution. Then we not find out the result now. Okay. அப்போ therefore then the conditions of the true. Okay. And another questions பார்த்தீங்கன்னாக்கா find the solutions if and only if any of the equation இதுக்கு எந்த எனி ஆர்டரில் வேணால் நான் எடுத்து ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம். அப்போ ஜென்ரல் ஃபார்மில் நான் எடுத்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் 2x cos square x minus cos 9 cos x plus 4 equal to 0. அப்போ then what about will be considered in trigonometric functions வந்தாலும் it is not a polynomial equation but like that term in terms of will be taken about yக்கு cos xக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா y ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். then we get the two solutions are 4 and 1 by 2. அப்போ therefore 4 எடுக்கும்போது cos x is equal to 4 cos x is equal to 1 by 2. cos x is equal to 4 னு எடுத்தனா it is not possible. அப்போ only possible values for cos x is equal to 1 by 2. அப்போ cos x is equal to 1 by 2 வந்துச்சுன்னா infinitely many real numbers satisfying a cos x is equal to 1 by 2. அப்போ in fact the for all n belongs to general termல சொல்லும்போது cosன்ற ஃபங்க்ஷன் வந்துச்சுனாக்கா x is equal to 2n pi plus or minus pi by 3. pi by 3 க்கு தான் எனக்கு 1 by 2 ன்ற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ therefore the given the equation will be satisfy the solution of the term. Okay. It is clear about it is a foundation of the terms. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. I will be work out about and I will be complete in a class of note. எக்ஸசைஸ் 3.5ல சில சம்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சில சம்ஸ் உங்களுக்கு போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அந்த சம்ஸையும் வில் பி காப்பிட் ஆகும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் சம்ஸையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சு வச்சுருங்க. ஓகே.
exercise 3.5 சில சம்ஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். Solve the given equation ஒன்று கொடுத்துருப்பாங்க. sin square x minus 5 sin x plus 4 equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்போ let us consider for out. நான் என்ன பண்ண போகிறேன்னா sin x பதிலாக y ன்னு replace பண்ண போகிறேன். அப்போ y square minus 5y plus 4 equal to 0. Then we get the equation. Factorize பண்ணுங்க. அப்போ therefore the roots are y minus 1 equal to y minus 4 equal to 0. y equal to 1. y equal to 4. அப்போ will be considered y என்னன்னு எடுத்தோம் sin x ன்னு எடுத்தோம். அப்போ then will be substitute sin x is equal to 1 sin x is equal to 4. It is not possible ஏன்னா it is less than or equal to 1 தான் எடுத்துக்க முடியும். அப்போ sin x is equal to 1 எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா sin pi by 2 கிடைக்கும். ஜென்ரல் சொல்யூஷனில் ரைட் பண்ணிக்கலாம். x is equal to n pi plus into minus 1 whole power n alpha. Alpha தான் நமக்கு என்ன pi by 2 னு வச்சிருக்கோம். Therefore then there will be a substitute. Okay, this is a solution. Second sum will be homework question. This type of the type question. And another one sum பாருங்க. in a 2x cube minus x square minus 1 equal to 0. In this equation வந்து எத்தனை ரூட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 ரூட்ஸ் கிடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா sum of the all coefficients add பண்ணுறேன். that is equal to 0 வருது. அப்போ x minus 1 is a factor னு சொல்லிக்கலாம். x minus 1 is a factor ஆந்துச்சுன்னா the other factor is என்ன வரும் எனக்கு 2x square plus x plus 1. okay, அப்போ therefore the roots is இதுக்கு நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் b square minus 4ac. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன கிடைக்குதுன்னா இமேஜினரி பார்ட்டில் கிடைக்குது. இமேஜினரி பார்ட்டில் கிடைச்சுன்னா that is not will be ரூட்ஸாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ therefore the only rationalized roots பார்த்தீங்கன்னாக்கா x is equal to 1 தான் rationalizing the roots-ஆக சொல்லி முடிக்க முடியும். ஓகேவா, in this type of model. And second sum will be homework question. And next one third sum பாருங்க. 8x power 3 by 2n கொடுத்துருக்காங்க minus 8x power minus 3 by 2n equal to 63 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ let us assume will be take about என்ன எடுத்துக்க போகிறோம் y is equal to x power 3 by 2n. அப்போ y க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணும்போது 8y minus 8 by y equal to 63. then will be cross multiply 8y square minus 8 divided by y is equal to 63. அப்போ LCM எடுக்கும்போது that is will be simplified 8y square minus 63y minus 8 equal to 0. then the product and the sum. okay, factorize பண்ணுறோம் 8y plus 1 y minus 8 equal to 0. அப்போ one of the value minus 1 by 8 கிடைக்குது, y equal to 8 கிடைக்குது. then will be replace y க்கு பதிலாக என்ன எடுத்தோம் x power 3 by 2n. then will be apply. இங்கே பாருங்கள் பவர் raising the terms என்ன பண்ண போகிறோம்னா 2 இங்கே இருக்குது. அப்போ 2 கேன்சல் பண்ணால் x power in terms of அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 1 by 64 in terms of 3 by n இன்னும் டேர்ம்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேனாக்கா n by 3ன்னு வரும். அதுதான் இங்கே ஆர்டரில் ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது 64 எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூபிக்கில் மாற்றிக்கலாம். அப்போ 1 by 4 the whole cube n by 3 3 கேன்சல் பண்ணால் 1 by 4 power n கிடைக்கும். it is not possible. ஆனால் only for this is possible for 3 கேன்சல் பண்ணால் 4 power n கிடைக்கும். அப்போ the only possible order is சொல்யூஷன் இஸ்னா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா x is equal to 4 power nன்றத சொல்யூஷனாக எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? and the same model type of the question. Another one question பார்த்தீங்கன்னா fourth one 2 into root of x by a plus 3 into root of a by x equal to b by a plus 6a divided by b ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ first of all we consider the term in terms of y is equal to root of x by a ன்னு எடுக்கிறேன். அப்போ இங்கே a by x ன்னு இருக்குது. அப்போ 1 by y ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ therefore 2y plus 3 by y equal to b square plus 6a square divided by ஏபின்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் சூஸ் பண்ணுங்கள், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது வில் பி ஸ்ப்ளிட் அவுட் த டேர்ம்ஸ் அண்ட் எந்த பார்ட் காமனாக இருக்கோ வெளியில் எடுக்கிறோம். 2ay காமனாக வெளியில் எடுத்துகிட்டு வில் பி ப்ராக்டரைஸ் த டேர்ம். அப்புறம் 2ay minus b into by minus 3a equal to 0. அப்போ ரெண்டு டேர்ம்ஸ் எனக்கு வேல்யூஸில் 0க்கு ஈக்குவலாக வருது. அப்போ ஒன் ஆஃப் த வேல்யூ b by 2a அண்ட் another ஒன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3a divided by b. அப்போ yக்கு பதிலாக அகைன் ரீப்ளேஸ் about b by 2a and root of x by 3a divided by b ன்னு இருக்குது. then the solution. அப்போ நான் என்ன பண்ணோம் இங்கே ஸ்கொயரிங் ரூட்டில் இருக்குது. அப்போ டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இருக்கும்போது then we will be find out the two resultant of the terms. ஓகேவா, and another one question, very important question. இது என்ன மாடல் டைப் ஆஃப் கொஸ்டின்னா எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு 4th ரூட் ஆஃப் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனும் போது p of x is equal to x power n into p of 1 by x. ஓகே, அப்போ டிவைடிங் த ஈக்குவேஷன் 1 by
எக்ஸ் ஸ்கொயரால் நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸு வில் பி கம்பைன். அப்போ therefore எக்ஸ் ப்ளஸ் 1/x. லெட் அஸ் அஸ்யூம் எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணேன். அதை ஸ்கொயரிங் பண்ணாக்கா ஒய் ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது -2ன்னு ஒன்று வரும். அதுதான் இங்கே எத்தனை வந்திருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் -2ன்னு வரும். அப்போ therefore then will be replaced. Again it will be split out the term 6y square minus 12 minus 35y plus 62 equal to 0. Minus 12 plus 62 is equal to 50. அப்போ 6y square minus 35y plus 50 equal to 0ன்னு கிடைக்குது. yக்கு ரெண்டு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். y equal to 10/3 ஒன்று and y is equal to 5/2 ஒன்று. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு கேஸஸில் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா y equal to 10/3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ therefore then will be apply the part. y is equal to என்னென்னு எடுத்தோம், x plus 1/x. அதில் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணும்போது ஃபேக்டரைஸ் பண்ணால் ரெண்டு சொல்யூஷன், ஒன் ஆஃப் த சொல்யூஷன் x is equal to 1/3 and 3 கிடைக்கும். அண்ட் கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா y is equal to 5/2ன்னு அப்ளை பண்ணும்போது அகைன் டூ ரூட்ஸ் ஆர் x equal to 1/2 and 2ன்னு கிடைக்குது. therefore the final the roots are சொல்லி 3, 1/3, 2, 1/2ன்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதில் another sums will be homework sums கொடுத்துருக்கேன். you will be complete about. okay, remaining 2 sums will be homework. okay, we will see about the next class in a next topic about. okay, உங்களுக்கு இதை உங்களுக்கு ஃபுல் பிக்சரில் வியூவில் காமிச்சிருக்கேன். அதை எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி இந்த எல்லாத்தையும் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே, ரிமைனிங் எல்லாத்தையும் காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சு வைங்க. ஹோம்ஒர்க் சம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkkam, Puducherry 7.